தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் சலாம் சொல்லுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முன்னறிவிப்புகளில் உண்டா சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதிலே 3870 இலக்கத்திலே வருகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வரார், ஜமாத் தொழுகை நடக்குது. வந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா அப்துல் ரஹ்மான்றாங்க. 15 பேர் தொழுகிறாங்கன்னு வைங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பார்த்து மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அபா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் சொன்னார், சதக்க ரசூலு சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அதாவது சொல்றார் சதக்கல்லாஹு வ பல்லகத், அதாவது வ பல்லக ரசூலுஹு, அல்லாஹ் தஆலா உண்மை உரைச்சிட்டான், தூதர்களும் எத்தி வைத்து விட்டார்கள் அப்படின்றார். அப்போ இது என்ன அர்த்தம்? இவர் செஞ்சது ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியோடு சம்பந்தப்பட்ட. அப்போ தோழர்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அது என்னன்னு கேட்கிறான். தோழர் சதக்கல்லாஹு வ ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை உரைத்து விட்டார்கள் என்று சொன்ன செய்தி என்னன்னு தோழர்கள் சிலர் கேட்கிறார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்போ அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள், அன்ன பைன யதை ஸாஅத்தி தஸ்லீமுல் ஹாஸா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் குறிப்பிட்ட சிலரை பார்த்து சலாம் சொல்லுதல். 10 பேர் இருப்பாங்க, வருவாங்க சிலர் வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை சலாம் சொல்லிட்டு அவர் தனி கூட்டி பேசுறோம். இந்த 9 பேர் அப்படியே குந்திட்டு இருப்பாங்க. ஏன் திடீர்னு நிறைய பேர் இப்படி பார்க்குறோம், குறிப்பிட்ட சிலருக்கு சலாம் சொல்ற ஒரு பண்பு நிறைய இங்கே உருவாயிடுச்சு, நிறைய இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் குறிப்பிட்ட ஒரு 9 பேர் இருந்தா எல்லாரும் முஸ்லீம் தானே, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ல வேண்டியதானே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம என்ன செஞ்சிருவாங்கன்னா, அப்படி போற இதுல அவரை மட்டும் சலாம் சொல்லு, அல்லது குறிப்பிட்ட அவரை மட்டும் சலாம் சொல்லி எல்லாம் இடையில பேசிக்கிட்டு இருக்க கூட மற்றவங்க ஞாபகம் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் கடைசியில் இவருக்கு முடிக்கக்கூட அவங்களுக்கு சலாம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு நிறைய என்ன செய்திருக்கிறது. குறிப்பிட்ட சிலருக்கு சலாம் சொல்றது, பணக்காரர்களுக்கு சலாம் சொல்றது. நமது ஒரு 9 பேரோட சேர்த்து நமது மேனேஜரும் பெரியவரும் வைக்கிறான்னு வைங்களே, அவருக்கு மட்டும்தான் சலாம். ஏன் இவங்களுக்கு சலாம் சொல்லாட்டி நம்மளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை, இவருக்கு சலாம் சொல்லாட்டி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், வேலையில் பாதிச்சிடும். அதனால் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லது நம்மளுக்கு உதவி செஞ்சார் ஒரு வசதியானவர், அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா மற்ற ஏழைகளுக்கு சலாம் சொல்லிட்டு நம்ம பரவாயில்ல என்கின்ற மனோபாவம், தஸ்லீமுல் ஹாஸா, சிலருக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் அல்லது நம்மளுக்கு அறியப்பட்ட குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் இதுவும் அடங்கும். எது? சலாத்தில் இன்றைக்கு பல அன்வா இருக்கு, வகைகள். சிலரை கண்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்குரிய தஜ்வீத் முறைப்படி என்னது, லாமுக்குரிய அலிஃப் கூடிடும், அஸ்ஸலாமு அலைக்கும் பெருசாக செஞ்சிருவாங்க, சலாம் சொல்லிடுவாங்க. சிலர் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் போயிடுறது, இவருக்கு முக்கியம் இல்லை அவருக்கு முக்கியம். நடக்குதா இல்லையா? சலாத்தில் நீட்டல் குறைத்தல். சிலரை கண்ட உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அப்படின்ற, இது சுன்னாவுக்கு வேண்டிய இல்லை, அவருக்கு மட்டும்தான். அது யாருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அந்த நபருக்கு மட்டும். மற்றவர்களை கண்ட என்ன சுபஹானல்லாஹ், எவ்வளோ வித்தியாசம் இன்றைய சலாத்தில். ஒரே சலாமா சொல்கிறோமா? சாந்திக்காக வேண்டி சலாம் சொல்கிறோமா? இல்லை. இது எப்படி சலாம் சொல்கிறோம்னா, குட் மார்னிங் லெவலுக்கு சலாம் சொல்கிறோம். கண்டா ஏதாவது சொல்லணும் என்பதற்காடி சலாம் என்ன செஞ்சது போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தஸ்லீமுல் ஹாஸா சிலருக்கு மாத்திரம். அதனால தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருக்கு நல்லதுதான் நடந்தது. இன்னைக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை உரைத்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எப்போ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து குறிப்பிட்ட கொஞ்சம் 30 வருஷத்துலேயே அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு அது எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும், எவ்வளோ வளர்ந்து போயிருக்கும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக வளர்ந்து போயிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் சலாம் சொல்லுதல் என்று சொன்னால், 5 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், 10 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், வலதுலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியே தனியாக கையை கொடுத்துட்டு வர்றது சுன்னா இல்லை. புரிஞ்சுக்கொள்ளணும். அது நிறைய பேர் அப்படி தான் செய்ய நினைக்கிறாங்க. ஒருவராக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், ஓகே. இருவராக இருந்தால் அல்லது இருவருக்கு மேலாக இருந்தால் அவருக்கும் சலாம் சொல்கிறது பிழை அல்ல. நான் சொன்னது இதுதான் சுன்னானமாய் நடக்கிறத சொல்லுவார். எல்லோருக்கும் வரிசையாக சொல்கிறது எங்கேயும் ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் பாடு. அங்கே அப்படி வந்தார் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்னா பொதுவாக சொல்லுவோம். ரசூல் எந்த சபைக்கு வந்தாவது தனித்தனியாக சலாம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சபையில் தனித்தனியாக சொல்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சலாம் சொல்கிறது. அப்படின்னா நான் இன்றைக்கு பயானுக்கு வந்தோம் என்ன செய்யணும், உங்களுக்கு இறங்கி எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும். அப்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, க்ரௌட் கூட இருந்தால் தேவையில்லைங்க ஹதீஸ் இருக்குதா? இல்லை. அப்போ அதனால் இந்த தனித்தனியாக ஒவ்வொரு நபராக சொல்லணும் என்ற எந்த கடமை பிழை இல்லை, அது சுன்னா இல்லை. நாங்கள் ஒரு 15 பேர் இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறது போதுமானது. நம்ம ஒரு நபரை சந்திக்கிறோமா அதுக்கு தான் ஹதீஸ் வந்திருக்கிறது. இருவரும் கை குலுக்கி அவர்கள் என்னது அந்த பேசிக்கிட்டு பிரிஞ்சாங்கன்ற சலாம் சொல்லி அவங்களுக்கு பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும் என்ற செய்தி அவங்களுக்கு என்ன செய்தி வருகிறது. இதையும் புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறதா எல்லாருக்கும் என்ன செய்யணும் சொல்லணும். இதே நேரத்தில் இந்த மாதிரி சலாம் சொல்கிறதுனால சில இது நடக்கும். என்ன, 2வது ஆள் பிடிச்சிக்கொண்டுருவார். நீங்கள் என்ன போன கிழமை வரலைன்னா அப்படி ஆரம்பிச்சானா அங்கேயே போயிடும். அப்போ மற்ற 8 பேரும் அவ்வளோதான்.
இது நடக்கும். எனவே எல்லாருக்கும் பொதுவாக சலாம் சொல்லுங்க. ஒருவரோட பேசணும்னா அவரோட மட்டும் என்னது தனியாக போகிறது, இதுதான் முறையை ஒழிய தனியே ஒரு நபருக்கு சலாம் சொல்லுதல் என்பது மறுமையாளுடைய அடையாளங்கள் உண்டு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சலாமை பேணுகிற நேரத்தில் அதில் நிறைய ஒழுக்கங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நபருக்கு நான் தேர்வு செய்து சலாம் சொல்ல என்பது மார்க்கத்துக்கு முரணான என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதை சொல்லி முடிச்சிட்டு அந்த ஹதீஸுடைய முன்னறிவிப்புகளில் இன்னும் சிலதை பாருங்க. ஹத்தா துஈனல் மர்அத்து ஜௌஜஹா அல திஜாரா, அதாவது ஃபுஷுவு திஜாரா, வியாபாரம் பெருகும் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முன்னறிவிப்புல தொடர்ல சொல்றதுதான் வியாபாரம் பெருகும். இது எனது தலைப்புக்குள்ள வராது, நான் அந்த ஹதீஸை முடிக்கிறதுக்காக சொல்றேன். ஃபுஷுவு திஜாரா, வியாபாரம் பெருகும். எந்த அளவுக்கு தெரியுமா? மனைவி கணவனுக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுகின்ற வரைக்கும். மனைவி கணவனுக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுகின்ற நிலைமைக்கு என்ன செய்யும்? இந்த வியாபார பிரச்சனை தொடரும். எந்த அளவுக்கு? கணவன் நம்ம வியாபார நேரத்தில் என்ன செய்யணும்? வியாபாரம் செய்ய, பாங்கு சொல்கிற நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. அதனால் கணவன் என்ன சொல்கிறது? நான் பள்ளி போயிட்டு வரைக்கும் நீ பிஸ்னஸ் பண்ணு, செய்யக்கூடாது. மனைவி பிஸ்னஸ் பண்ணுறது. அப்புறம் அவர் என்ன செஞ்சிருது? தொழுவிட்டு வார். என்ன செய்கிறாராம்? அதாவது அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணாமல் போகிறார். இதே சொன்னது இஸ்லாம், இதே சொன்ன மனைவி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த அல்லது வேலைக்காரரை வச்சு பிஸ்னஸை முடிச்சிடுறது. இந்த நிலைமையை பார்க்கும். மனைவி ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கான திருமணம் முடிக்கிற நேரத்திலேயே இவர் டைலரா நல்லா தைக்கக்கூடிய வைஃபை பார்த்து என்ன செய்யறது? தேர்றது. அதான் பிஸ்னஸில் ஹாஃப் ஆஃப் ஹெல்ப் ஆகும். உன்னைய முடிச்சதே அதுக்கு தான்றது பிரச்சனை. 5 வருடம் காத்து ஒழுங்காக இருந்துட்டு 5 வருடத்துக்கு பின்னால் என்னது? நான் ஏன் டைலரை பார்த்தேன்? உனக்கு தெரியும் நான் இதுக்கு தான் தேர்றேன்னு சொல்லி அப்போ ஏன் முடிச்சா? இதே ஒரு என்னது, அதாவது பிரச்சனையாக பஞ்சாயத்தாக வார்த்தை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதை பார்த்து முடிக்கிறது. இவர் இந்த துறையில் உள்ளவர், அதனால் அந்த துறையில் முடிக்க அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் ஆக அமையும். எதிர்காலத்தில் பிரச்சனையில் இதுவும் உண்டு. பிரச்சனை வார நேரத்தில் ஏன் நான் உன்னையே தேடினேன் தெரியுமா? நீ எனக்கு துறையில் உள்ள வேண்டும் சொல்லித்தான். அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிஸ்னஸ், திருமணத்தை யாரா பிஸ்னஸுக்கு முடிப்பானா? சுபஹானல்லாஹ். பிழை இல்லை, நான் இப்போ சொல்கிறது பிழை இல்லை. ஒரு டாக்டர் மனைவியை தேடுறது பிழை இல்லை. ஆனால் அவர் மனதில் வச்சுக்கிறோம், நான் வாழ்வதற்காக தேடுகிறேனே ஒழிய, எனக்கு இது சூட் ஆகணும் என்பதற்காக தேடுகிறேனே ஒழிய, எனது நோக்கம் எனது பிஸ்னஸில் எனது தொழிலில் இவங்க ஹாஃபாக இருக்கணும் என்பது அல்ல. அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சீதனம் வாங்காத மாதிரி. சீதனம் வாங்காமல் இருந்து விட்டு 15 வருஷத்துக்கு என்ன செய்வான்? நான் சீதனம் வாங்காமல் முடிச்சவன். அதை சொல்லியே என்னது அந்த மனைவி நினைப்பா, நான் இவனை அநியாயமாக சீதனம் கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சிருக்கலாம் அப்படி நினைக்கிற அளவுக்கு. ஏன்னா சீதனம் வாங்கினா அதோட வேதனை முடியுது. இவன் 15 வருஷத்துக்கு நான் செஞ்சேன்னு என்ன செய்யறான்? நீ எந்த சிறப்புமே செய்யல அவருக்கு. நீ செஞ்சது உனது கடமையை. ஆனால் என்ன செய்யறான்? அதை புரிஞ்சுக்கிறான். இல்லை, உனோட கடமையை தான், நீ எந்த சிறப்புமே செய்யலை. இன்றைக்கு சீதனம் நிறைய வாங்குற இடத்துல ஒருத்தர் வாங்காமல் முடிக்கிறதா இருந்தால் நீ எல்லா இடத்துல உயர்ந்த வைக்கிற. ஆனால் அவருக்கு நீ எந்த சிறப்பும் செய்யலை, நீ உனோட கடமையை செஞ்சுக்கிறாய். ஆனால் அதை சொல்றது, நான் அப்படி முடிச்சதுக்கு அப்படி முடிச்சிருக்கலாம், இப்படி முடிச்சதுக்கு அப்படி முடிச்சு. அந்த மனைவி அதனால் வேதனை பட்டு என்ன நினைக்கிறான்னா, வாங்கி முடிச்சவெல்லாம் நிம்மதியாகிறான் நினைக்கிற அளவுக்கு இவன் என்ன செய்கிறான்? நடந்து கொள்கிறான். இதே மாதிரி மனைவி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸில் என்ன இது பரவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நிறைய முன்னறிப்புகள் இந்த செய்தியிலே வருகிறது. அப்போ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் மாத்திரம் சலாம் சொல்லுதல், அறிவு உயர்த்தப்படல், அதே போன்று எழுத்து பரவுதல், மூன்றாவதாக குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் சலாம், எல்லாம் எங்களோட லைஃபோட என்ன செய்து அன்றாடம் சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம்.